மக்களே, இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, மும்பை இந்தியன்ஸ் டீம் எப்படி இருக்காங்க, அவங்க எந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு சொல்லி பார்க்க போறோம். அதே மாதிரி எந்த இடத்துல வீக்கா இருக்காங்கன்னு சொல்லி பார்க்க போறோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம ஆனி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஆதரவு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மும்பை இந்தியன்ஸ் சொன்னாலே எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். டீம் வந்து சூப்பரான டீம். இப்போ இருக்கிறதுல ஐபிஎல் ஒரு சில டீம்கள் தான் ரொம்ப செட்டாக இருக்குது. அதே மாதிரி தான் இந்த மும்பை இந்தியன்ஸும் செம்ம செட்டான டீம். இவங்களுக்கு பேட்டிங்காக பார்த்தீங்கன்னாவும் பக்காவாக இருக்கும். அதே மாதிரி பேட்டிங்லேயே மிடில் ஆர்டரு ஃபினிஷர் எல்லாம் பக்காவாக இருக்கும். அதே மாதிரி பவுலிங்கும் சூப்பராக இருக்குது, ஃபீல்டிங் யூனிட்டும் சூப்பராக வச்சுருக்காங்க. உண்மையே சொல்லணும்னா மும்பை இந்தியன்ஸில் இருக்க பிளேயர் தான் மோஸ்ட்லி இந்தியன் டீம்ஸில் ஆடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பும்ரா சொல்லலாம், அதேமாதிரி பாண்டியா, திலக் வர்மா, அப்படிப்பட்ட நிறைய பிளேயர் அங்கே விளையாடிட்டு இருக்காங்க. மும்பை இந்தியன்ஸை யார் வழிநடத்தி கொண்டு போகிறதுனா பாண்டியா தான். இவர் மேலே நிறைய கிரிட்டிசிசம் வந்து போன வருஷம், பட் அதெல்லாம் இப்போ முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன இருந்தாலும் இவர் தான் பண்ண போகிறாரு. ஓப்பனிங் பேர் மும்பைக்கு பக்காவாக இருக்குது. யாருன்னா ரோஹித் சர்மா, குவிண்டன் டிகாக், இந்த ரெண்டு பேரும் பக்காவாக இருக்கிறாங்க. இப்போ ரோஹித் சர்மா பற்றி சொல்லணும்னா உடம்பெல்லாம் குறைச்சிட்டு பக்காவாக வந்திருக்காரு ரோஹித் சர்மா பற்றி எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். பயங்கர எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர், செமையாக விளையாடுவார். மட்டும் இல்லைங்க, அப்புறம் யாருன்னா சூரியகுமார் யாதவ், கரண்ட் இந்தியா T20 கேப்டன் தான் அவர். செமையாக விளையாடுவார். பட் அவர் ஃபார்ம் அவுட்டில் இருக்கார், அதுதான் ஒரு பிரச்சனை மும்பைக்கு. அவர் ஃபார்முக்கு வந்து செமையாக இருக்கும். அவர் எப்போ நல்லா அடிப்பார். நம்ம அது எப்படின்னா இப்போ முன்ன மாதிரிலாம் இல்லை, ஒரு மேட்ச் அடிக்காரு அடுத்த மேட்ச் அடிக்க மாட்டேங்கிறாரு, அதான் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. ஆனால் அவருக்கு ஃபார்முக்கு வந்தால் செமையாக இருக்கும். 360 டிகிரி பிளேயர் இவர். இந்த IPL 2026 ஆக்ஷன்லேயே மும்பை கிட்ட தான் குறைஞ்ச ரூபா இருந்து, அந்த குறைஞ்ச ரூபா இருக்கும்போதும் ஆக்ஷனில் செமையாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது யாருன்னா மும்பை இந்தியன்ஸ் தான். அவங்க எப்படி சொல்கிறேன்னா வெயிட் பண்ணி இருந்து குவிண்டன் டிகாக வாங்கிட்டாங்க. குவிண்டன் டிகாக் வந்து முன்னாடி மும்பைக்கு ஆடி இருக்காரு. ஒரு செமையான பிளேயருங்க, செமையான ஓப்பனர். அவங்களுக்கு ரோஹித் சர்மா கூட ஓப்பனிங் வந்து ரயன் லிக்கட்டன் தான் பார்த்தாங்க. பட் இப்போ எனக்கு தெரிஞ்சு டிகாக்கை மட்டும்தான் இறக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் செமையாக விளையாடுவார். அடுத்து யாருன்னா திலக் வர்மா இருக்காரு. திலக் வர்மா பற்றி நல்லாவே உங்களுக்கு தெரியும், செமையான ஃபார்மில் இருக்காரு. அது மட்டும் இல்லை, கரண்ட் இந்தியா T20 டீமில் மிடில் ஆர்டரில் இவர் நல்லா அவருடைய பங்கை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. அது மட்டும் இல்லை, இப்போ வேர்ல்டு கப் நடக்க நேரமும் செமையாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். ஒரு நல்ல பிளேயர் தான் இவர். மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸில் இருக்க பிளேயர் மேக்ஸிமம் எல்லாரும் இந்தியா டீம்லையும் இருப்பாங்க. செமையான பிளேயர் தான் இவர். சொல்லிக்கிட்டே போகலாங்க, அவ்வளோ பிளேயர்ஸ் இவங்க வச்சுருக்காங்க. அடுத்து யாருன்னா வில் ஜாக்ஸ் இருக்காரு, நம்மந்தீர் இருக்காரு, செமையான ஃபினிஷராக வச்சுருக்காங்க. அது மாதிரி மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்லாம் பக்காவாக இருக்காங்க. ஓப்பனிங்கும் சொல்லவே தேவையில்லை, அவ்வளோத்துக்கு பக்காவாக வச்சுருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். இவங்களோட பவுலிங் யூனிட்டை பார்த்தீங்கன்னா அதுவும் செமையாக இருக்குங்க. ஸ்பின் யூனிட்டில் வந்து மிட்சல் ஸ்டாண்டர் CSKல முன்னாடி இருந்தவர், ஆனால் அவரை ஒழுங்காகவே பயன்படுத்தலை CSK. அது பண்ண பெரும் தப்பு. அது மட்டும் இல்லை, பவுலர் இப்போ இருக்க கரண்ட் T20 வேர்ல்டு கப்பில் ரொம்ப டேஞ்சரஸான டெட்லியான பவுலர் யாருன்னா பும்ரா தான். பும்ராவை அடிக்கவே முடியாது. பும்ரா வந்து அடி வாங்கினாதான் அடி வாங்கியிருக்காரு, பட் அந்த லெவலுக்கு அடி வாங்கி பார்த்ததே கிடையாது. இவங்களுக்கு டெத் ஓவர் செம்ம டேஞ்சரஸாக இருக்குது. அது மாதிரி ட்ரெண்ட் போல்ட் இருக்காரு. டீமை எம்மா என்ன டீமுக்கு இது, அவ்வளோ பக்காவான டீமுக்கு இது. ஒரு டீம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஓப்பனிங் பேர் நல்லா இருக்கணும். இவங்களுக்கு ஓப்பனிங் பேர் ஷுவராக ரோஹித் சர்மாவும் குவிண்டன் டிகாக்காக தான் இருக்கும். செமையாக இருக்குது. அது மாதிரி பவுலிங் பேரில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் இருக்காரு, பும்ரா. ரெண்டு பேரும் ஒரு ஆள் வந்து ஸ்விங் பண்ணதில் பக்காவாக பண்ணுவார், இன்னொரு வந்து டெத் ஓவரில் யாக்கர்லாம் வச்சாருன்னு வைங்களேன் நிற்கவே செய்யாது, அவ்வளோத்துக்கு செமையாக போடுவார். நம்ம இவ்வளோ நேரம் மும்பை இந்தியன்ஸ்க்கு பாசிட்டிவ் சைடை பார்த்தோம். டீம் நல்ல டீம் தான். இந்த டீமுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா மைண்ட் செட் தான் பிரச்சனை. ஏன்னா இதை லீட் பண்ண போகிறது யாருன்னா ஹர்திக் பாண்டியா தான். பாண்டியா லீட் பண்ணனால போன வருஷமே அவ்வளவு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா தெரியும். பாண்டியாவை எங்கெல்லாம் விளையாடுற அவரை போட்டு அவமானப்படுத்திட்டாங்க. அது மாதிரி இங்கே வந்து பெரிய பெரிய பிளேயர்ஸ் அதிகமாக இருக்குங்க. இப்போ நம்ம கரண்ட் இந்தியா T20 டீமை லீட் பண்ணுற சூரியகுமார் யாதவும் இருக்காரு, ரோஹித் சர்மா இருக்காரு. அவரும் 5 வாட்டி கப்படிக்க வச்சவர். லேஸ்பட்ட கேப்டன் இல்லை, இந்தியா டீம்லேயே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த கேப்டன் டோனிக்கு அப்புறம். ஓகேவா, இவ்வளோ இருக்கனால அங்கே பாண்டியாக்கு மேலே அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் மிஸ்லீட் ஆச்சுன்னா வேற ப்ராப்ளம் தான். அதனால இந்த டீம் ஒத்துமையாக இருந்துட்டா ஓகே. முடிவா மக்களே, மும்பை இந்தியன்ஸ் டீமை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் சொன்னதில் எதுவும் தப்பு இருந்தனா அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதரவு கொடுங்க, அப்போ தான் இது மாதிரிப்பட்ட வீடியோஸ் போட கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். பை கைஸ்.